பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. மித்ரன், மித்ரன், ஒருவேளை இவருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குமோ? இங்க வர யாரும் இல்லையே. இப்ப நான் என்ன பண்றது? எப்படி இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது? என்ன அன்பு, ஏதோ காய்கறி கடைக்கு போயிட்டு வந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன்னு சொல்ற? ஆமா தாத்தா, போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு வரோம். சாம் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க தாத்தா. என்ன? ஸ்டேஷன் போய் சாம் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி குற்றவாளியை பிடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாம கூட்டு வரேன். டேய், தொடக்கமா முடிவா இல்லாம சொல்லிட்டு இருக்க. திடுத்துப்புன்னு வந்து சாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேங்கிற. ஆமாப்பா, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஷாப்பிங் மால் போயிட்டு இருக்கலாம். ஆமா, அந்த ப்ராஜெக்ட் தான் முடிய போகுதே. ஆமா தாத்தா, ஆனா அந்த பில்டிங் ஒர்க் முடியறதுக்கு முன்னே காங்கிரீட் இடிஞ்சு விழுந்துட்டு. என்ன அன்பு சொல்ற? ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும் போதே எப்படி காங்கிரீட் இடிஞ்சு விழும்? இல்லப்பா அதுவும் அது எவ்வளவு பெரிய ஷாப்பிங் மால். இல்லப்பா, பில்டிங்ல எதுவும் ஆகல, ஆனா கார் பார்க்கிங்ல தான். என்ன அன்பு விளையாடிட்டு இருக்கியா? நீங்க 4 பேருமா அந்த கம்பெனியை நல்லா பாத்துப்பீங்கன்னு தானே உங்ககிட்ட அந்த கம்பெனி கொடுத்துருக்கோம். ஆகாஷுக்கு என்னன்னா இந்த கம்பெனிக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கான். இதுல மேனேஜர் வேற. அவ்வளவு பெரிய பில்டிங், அதுல ஏதாவது ஒண்ணுன்னா கூட சரி, எங்கேயாவது தப்பு பண்ணிருப்பீங்க அப்படின்னு விட்டுருக்கலாம். அது எப்படி அன்பு கார் பார்க்கிங்ல காங்கிரீட் இடிஞ்சு விழுந்திருக்கு? அதுலயே அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்கன்னா மெயின் பில்டிங்ல எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருப்பீங்க? ஐயோ அப்பா, இதுல எங்க மேல எந்த தப்பும் இல்ல. இனியா படிச்சு முடிஞ்சதான் நானும் விக்கியும் எல்லாம் பார்த்து கடந்து வந்தவங்க தான். வாட்டர் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணும்போது கூட நாங்க பக்கத்துல தான் நிப்போம். இவ்வளவு வருஷத்துக்கு ஒரு சின்ன கிராக் கூட விழக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு பார்த்து எல்லாம் பண்ணி கொடுப்போம். ஈஸியா வந்து கார் பார்க்கிங் காங்கிரீட் இடிஞ்சு விழுந்துட்டுங்களா? ஏன்பு அப்படியே காங்கிரீட் பிரச்சனை, கொத்தனார் ஒருத்தருக்கு அடிபட்டு இருந்தாலும் ஒன்னதானே அரெஸ்ட் பண்ணிருக்கணும். நீ என்ன சாம அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க, சாம கூட்டு வந்தீங்க? மாமா, அதுக்கு முதல்ல நாங்க பேசுறதை கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க. அப்பா என்னன்னா தாம் தூம்னு குதிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் எங்க அவன் வாயை திறந்து சொல்லுவான்? நீ சொல்ல அன்பு, என்னதான் நடந்தது அப்படி? அவனுங்க 2 பேரும் அந்த கம்பெனியை பார்த்துட்டு இருந்தவங்க பத்தியா, அதனால தைய தக்கான்னு குதிக்காதுங்க. தாத்தா, எப்பவுமே நானும் சாமும் சைட் நடக்கிற இடத்துல தான் சுத்தி நிப்போம். சாம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணதுனால சாம் இத எவ்வளவு அக்கறையா பார்த்துப்பான்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவு ஏன் தாத்தா, லோடு வர டைம் கூட நாங்க சைட்ல தான் நிக்கிறோம். அப்புறம் என்ன இடத்துல அன்பு தப்பு நடந்து? வித்யா நிச்சயதார்த்தத்துக்கு நானா இருக்கட்டும் சாமா இருக்கட்டும் யாருமே நாங்க சைட் பக்கமும் போகல, கம்பெனி பக்கமும் போகல. அன்னைக்கு வந்த லோடு தான் தாத்தா மாஃபியா குரூப் வழிமறிச்சு ஒரிஜினல் எடுத்துட்டு டூப்ளிகேட் ப்ராடக்ட் எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா தாத்தா, வித்யா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் போய் வந்த லோடெல்லாம் செக் பண்ணேன். அப்படியே நம்ம எந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்தோமோ அதே மெட்டீரியல் அதே குவாலிட்டி எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அதே கம்பெனி சீல் எல்லாம் அப்படியே இருந்துச்சு தாத்தா. இந்த மாதிரி மாஃபியா குரூப்னால எத்தனை கம்பெனி அழிஞ்சு போயிருக்கு தெரியுமா? எப்படி அந்த மாஃபியா குரூப் எல்லாம் இடையில வரும்? அதுவும் அந்த குரூப்புக்கு எல்லாம் அன்னைக்கு நீங்க 2 பேரும் பிஸியா இருப்பீங்கன்னு எப்படி தெரியும்? இதேதான் அங்கிள் நானும் கேட்டுட்டு இருக்கேன். இதே யோசனை தான் எனக்கு வருது. அது மாமா, இது எதிர்பாராம அந்த நாள்ல கூட அவங்க நடத்தி இருக்கலாம். நான் தான் நல்லா விசாரிச்சுட்டேன்னு சொல்றேன்ல, நல்லா விசாரிச்சுதான் நான் சாம வெளியே எடுத்திருக்கேன். மாஃபியா குரூப் தான் இடையில வந்திருக்குன்னு நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான், அதுவும் அந்த டிரைவரையும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு தான் சாம கூட்டு வந்திருக்கேன். இது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல. மாஃபியா குரூப் அட்டாக் பண்றதெல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் அங்கங்க அப்பப்ப நடக்கிறதான். ஒரு கம்பெனி அழிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கிறது அன்பு. ஆனா நீங்க 2 பேரும் பிஸியா இருக்கிற அந்த நாள்ல பண்ணிருக்காங்கன்னா இது தனிப்பட்ட யாரோ ஒருத்தங்க பண்ண மாதிரி தான் எனக்கு சஞ்சிக்க தோணுது. ஐயோ அப்பா, நீங்களும் மாமாவும் அந்த காலத்துல உள்ள என்ஜினியர். இப்போ காம்படிட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. எந்த காலத்து என்ஜினியர்னா என்ன? சுயமா யோசிக்க முடியாத என்ஜினியராவா இருக்கும்? இல்ல மாமா, ஏன் தாத்தா நான் சொல்றத 2 பேரும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. எப்படியோ கண்ணா, சாம வெளியே எடுத்துட்டேலாம். அரசுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவனே அவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், அவனோட எல்லா பிசினஸையும் உதறி தூக்கி போட்டுட்டு உன் ஃப்ரெண்ட்ஷிப்காக நம்ம கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் உடஞ்சிருப்பான் அன்பு. இதுக்கு அப்புறமா சாம நம்ம கம்பெனிக்கு அனுப்புறதே சந்தேகம் தான். அப்பாக்கு யாரோ தகவல் சொல்லி அன்பு கம்பெனியே அப்பா போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. ஆனா நான் தான் நம்ம கம்பெனில இதுக்கு முன்னமே யாரோ ஒருத்தங்க கொட்டேஷன் ஃபைல் எல்லாம் திருடிட்டு போய் டெண்டர் நடக்கிற இடத்துல நம்ம கோட் பண்ற அமௌண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வித்தியாசத்துல அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த ப்ராஜெக்ட. இப்படி நமக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் கைமீறி போயிருக்கு. அதுவும் யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தேன் தாத்தா. அதனாலேயே அன்பு உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ரிலீஸ் பண்ணா போதான் ஸ்டேஷன்ல இருந்தேன். ஆனா நான் ஆசைப்பட்டதான் நடக்கல. என்ன நீங்க கோட் பண்ணிருக்க அமௌண்ட் வேற கம்பெனிக்கு தெரியுதா? நீங்க 4 பேரும் என்னதான் அப்படி கம்பெனி பாத்துட்டு இருக்கீங்க? உங்க 4 பேரை நம்பிதானே நாங்க 2 பேரும் எங்க வீட்டுல இருக்கோம். இங்க பாருங்கப்பா, நீங்க அளவுக்கு மீறி டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க.
எங்க 4 பேரை நம்பி தானே இந்த கம்பெனியை கொடுத்துருக்கீங்க. உங்க பேருக்கோ நீங்க உருவாக்குற இந்த கம்பெனிக்கோ எந்த தப்பான பேரும் வராம நாங்க பாத்துக்கலாம். அது எங்க 4 பேர் பொறுப்பு. போதுமா? ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்துச்சுங்கிறதுக்காக என்னமோ அன்புக்கு சாம்க்கு பொறுப்பே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க அப்படி சொல்ல வரல இனியா. தொழில் விஷயத்துல உண்மையை நேர்மையை மட்டும் முக்கியம் இருந்தா பத்தாது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் கம்பெனி எடுத்து நடத்த முடியும். உங்களுக்கே தெரியும், அருண் வேலை பாக்குறது சாஃப்ட்வேர்ல. அவன் அந்த கம்பெனிக்கு இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கான். என்னதான் ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தாலும் அவன் கம்பெனி அந்த லேப்டாப் இருக்கலாம், அதோட பாஸ்வேர்ட் ஏஞ்சலுக்கு கூட தெரியாது. சாஃப்ட்வேர் கம்பெனில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மாதிரி டெண்டர் நடத்தி எல்லாம் ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் பேசிக் படிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க. நாங்க தான் சொல்றோம்ல மாமா. நான் சொல்றேன் அன்பு உனக்கு. அப்படி இருந்தா அவன் லேப்டாப்பை எவ்வளவு பாதுகாத்து வச்சிட்டு இருக்கான், அதுல உள்ள டேட்டாஸ் எல்லாம் எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கான். ஒரு லேப்டாப்பையும் அவன் ஒய்ஃபுக்கு கூட தெரியாம பாஸ்வேர்ட் போட்டு அப்படி வச்சிருக்கான். ஆனா ஒரு கொட்டேஷன் ஃபைல உங்களால பத்திரமா வச்சிருக்க முடியல. கம்பெனி சீக்ரெட் எல்லாம் வெளியே ஷேர் ஆகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அன்பு? தப்பு நடந்துச்சு மாமா. இனிமே எந்த சுச்சுவேஷன்லயும் இப்படி ஒரு தப்பு நடக்காது. நான் பாத்துக்கிறேன். இதுக்கு நான் முழு பொறுப்பு இனிமே. அருணை வச்சு கம்பேர் பண்ணாதான் உங்க 2 பேரும் டவுன் பண்ணி பேசின மாதிரி நீங்க 2 பேரும் நினைச்சுக்க வேண்டாம். அவன் ஒர்க் பண்ற கம்பெனிக்கு அவன் எம்டியும் கிடையாது, சிஓவும் கிடையாது, ஏன் மேனேஜரும் கிடையாது, ஹெச்ஆரும் கிடையாது. சாதாரண ஒரு எம்ப்ளாயி தான். இப்படி இருந்துமே அவனோட கம்பெனிக்கு அவன் உண்மையா இருக்கணுங்கிறதுக்காக டேட்டாஸ் எல்லாம் அவ்வளவு பாதுகாத்து வச்சிருக்கான்ல. அவன்கிட்ட என்ன கத்துக்கோங்க. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, உங்க 2 பேருக்கு தெரியாதது இல்ல. டெண்டர் நடத்தி ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது. மூளை மனசன் ஒரு இடத்துல இருந்து வேலை பார்த்தா மட்டும்தான் அதுக்கு ஏத்தாப்புல கொட்டேஷனே ரெடி பண்ண முடியும். எப்படி ஃபைல ரெடி பண்றீங்கன்னு முக்கியம் இல்ல, அதை எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கணுங்கிறது தான் முக்கியம். எதிர் வீட்டை ஆடு வேலையை மேயுதுன்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, அதை கண்டுபிடிச்சி அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதா அன்பு. புரியுது மாமா. நான் தான் சொல்றேன்லாம், இனிமே இந்த தப்பு நடக்காது. இல்ல நீ கொஞ்சம் நிறுத்துறியா? அப்புறம் என்ன அப்பா, கொட்டேஷன் ஃபைல கோட் பண்ண அமௌண்ட் வேற கம்பெனிக்கு தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க 2 பேரும் இந்த கம்பெனி ஆரம்பிச்ச நேரத்துல எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையா? எத்தனை இடத்துல இருந்து எதிர்ப்பு வந்திருக்கு, எத்தனை பிரச்சனை சந்திச்சிருக்கீங்க, எவ்வளவு சவாலை சந்திச்சிருக்கீங்க. இல்லப்பா, கம்பெனிக்கு பொறுப்பெடுத்து 5 வருஷத்துக்கிட்ட ஆகுதுல்ல. கம்பெனிக்கு முழு பொறுப்பெடுத்து 3 வருஷம் தான் ஆகுது. வயசாயிட்டு உங்க 2 பேராலையும் ஒழுங்கா கம்பெனியை பாத்துக்க முடியலங்கிறதுக்காக படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க இரகுலர் போட்டு எம்மி படிச்சுட்டு இருந்த அந்த 2 வருஷத்துலயும் நீங்க பாத்துட்டு இருந்த மொத்த வித்தையும் அவங்க 2 பேரும் படிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்த 3 வருஷம் அந்த கம்பெனியோட பில்லர் மாதிரி 2 பேரும் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த வேலையும் வந்தது இல்ல. மொத தடவை ஒண்ணு வந்துட்டு கைய தக்கான்னு குதிச்சுட்டு நிக்க. என்ன மாமா, நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யம் ஈஸியா வந்து கோட் பண்ற அமௌண்ட் வேற கம்பெனிக்கு தெரியுதுன்னா அதை கண்டுபிடிச்சு அதை தடுக்கிற வேலை தான் 2 பேரோட வேலையும். என்னதான் அவன் மேனேஜர் ஆயிருந்தாலும் கம்பெனிக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் அவன் வருவான் போவான். இனியாவை பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி சைட்ல எல்லாம் நின்று வேலை பார்க்க முடியாது. கம்பெனிக்குள்ள என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் அவளால பாத்துக்க முடியும். சோ அன்பு, கம்பெனிக்கு என்ன நடந்தாலும் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா அவங்க 2 பேருக்கு தான். டேய் 2 பேரும் அதை நிறுத்துங்க கொஞ்சம். போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனே போனாலும் உங்க முன்னே வந்து நின்னானுங்க. அவங்களே ஃபேஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்காங்க. உங்க வயசுக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னா அவங்க வயசுக்கு அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். 2 பேரும் தையா தக்கா தான் தூன்னு குதிச்சுட்டு வந்துருவானுங்க. தாத்தா, தப்பு என்னோடதுதான். என்னோடதான் இருக்கு தாத்தா. என் சைட்லயும் இருக்கு தாத்தா. கோட் பண்ண அமௌண்ட் வேற கம்பெனிக்கு தெரிய வருது. நானும் சிசிடிவி எல்லாம் எத்தனையோ தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன். எப்படி ஃபைல திருடுறாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. சரி, நடந்தது நடந்துடுச்சு. இனி கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. சரி மாமா. அங்கிள், என் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டிட்டீங்கலாம். இனிதான் இருக்கு கச்சேரி. இந்த அன்பு யாருன்னு தெரியாம நீங்க மோதிட்டீங்க. என் மேலதான் உங்களுக்கு கோவம்னா நீங்க எந்த வழியை வேணாலும் சூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த கம்பெனி வழியா என்கிட்ட எப்ப மோத வந்தீங்களோ இனிமே விளையாட்டே உங்களுக்கு எனக்கும் தான். இங்க பாருங்க மித்ரன், உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கா? மித்ரனுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி தெரியல. கண்டிப்பா இன்ஹேலர் வச்சிருப்பாரு. மித்ரன், இன்ஹேலர் எங்க வச்சிருக்கீங்க? இல்ல மது, இங்கெல்லாம் எல்லாம் இல்ல. ஐ கான்ட் பிரீத் மது. இங்க பாருங்க மித்ரன், மது பிரீத் பண்ண முடியலனா என்ன வேணாலும் ஆகலாம். இப்போ எப்படி நான் ஹாஸ்பிடல் கொண்டு போக போறேன்? இன்ஹேலர் வர இல்லனா? சரி அம்மாடி, மது போன் ஏதாவது பண்ணாளா? இல்லையே தாத்தாயா. இல்ல, நம்ம வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வரலையா? அவதான் இப்ப கேம்ப் நடக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாலாம். இல்லம்மா, கொசுக்கு ஏதோ மருந்து அடிக்கிறதா தகவல் வந்து கேம்ப் மதியத்தோட முடிச்சிருங்கன்னு காலையிலேயே மித்திரனுக்கு தகவல் கொடுத்துட்டேன். ஆனா இந்த மது இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் ஒரு மாதிரி இருக்கு. குழந்தை வேற அழுதுட்டே இருக்கா. என்ன ஸ்னோ? மது இங்க எங்கேயா தான் இருப்பா. இப்ப வந்துருவா. அத்தை போன் பண்ணி பாக்குறேன். இரு, போன் பண்ணி பாத்துட்டு வரேன். கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் கூட போய் பாத்துட்டு வாங்கியா. ஏதாவது வேலையா இருந்தா மித்திரன் கூட இருந்து வேலை பாக்குறாளோ என்னமோ.
சரி தாத்தா, நான் மித்ரன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன். மேனேஜ் பண்ண முடியல மது. மயக்க வர மாதிரியே இருக்கு. பல்ஸ் வேற டவுன் ஆயிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்றது? இங்க பாருங்க மித்ரன், ஒன்றும் இல்லை, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. அம்மா, டிப்ரெஷன் ஆகாதுங்க மித்ரன், நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. மூச்சு விட முடியல மது. சஃபகேஷன் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. மூச்சை இழுத்துட்டு எக்ஸலேஷன் அதிகமா விடுங்க மித்ரன். முடியல மது, மூச்சு விட முடியல என்னால. கொஞ்சம் கொஞ்சமா மூச்சை உள்ள இழுத்துட்டே இருக்காம வெளியே விடுங்க. இங்க பாருங்க மித்ரன், கொஞ்சம் கொஞ்சமா மூச்சை வெளியே விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இழுத்துட்டே இருக்காம கொஞ்சம் கொஞ்சமா மூச்சை வெளியே விடுங்க மித்ரன். அப்படின்னா மட்டும்தான் சஃபகேட் ஆகுறது சரியாகும். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். முடியும் மித்ரன் உங்களால. என்ன பாருங்க மித்ரன், உங்களுக்கு சரியாயிடும். கொஞ்சம் கொஞ்சமா மூச்சை வெளியே விடுங்க. இப்போ பரவாயில்லையா? கார்ல இன்ஹேலர் இருக்கு மது, எடுத்துட்டு வரியா? எடுத்துட்டு வரேன், ஒரு நிமிஷம் இருங்க. இன்ஹேலர் இல்லைன்னு தானே சொன்னாரு. நார்மலா வீசிங் ப்ராப்ளம் இருக்க எல்லாருமே இன்ஹேலர் வச்சிருப்பாங்க. வச்சுட்டு எதுக்கு இல்லைன்னு சொன்னாருன்னு தெரியலையே. இப்ப அவருக்கு கம்ப்ளீட்டா சரியாகணும். அதுக்கப்புறம் இதை பத்தி கேட்கலாம். ஒருவேளை மறந்துருப்பாரு. மித்ரன், ஒன்னும் இல்ல, சரியாயிட்டீங்க. அம்மாடி. சொல்லுங்க பாட்டி. அம்மாடி, நீ பெரிய வீட்டு மருமக தானே? ஆமா பாட்டிமா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருக்கேன். டாக்டர் தம்பிக்கு என்னாச்சு? பாட்டி, அவருக்கு வீசிங் வந்துட்டு. வெளியிருந்து வந்த புகையினால அவருக்கு வீசிங் ஆயிடுச்சு. நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். யாரோ நினைச்சிட்டேன். மக்கா முன்னமே தகவல் கொடுத்திருந்தாங்களே, கொசுக்கு மருந்தடிக்க வராங்க, யாரும் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு. எங்களுக்கு தெரியாது பாட்டிமா. எப்ப வரானுங்கன்னு தெரியாது. தம்பி வரான், பெரியவர் வீட்டுல தானே இருக்கு. எப்படியும் உங்க வீட்டுக்கு போறதுக்கு வர நேரம் ஆயிடும். திருப்பி எப்ப வரானுங்கன்னு தெரியாது மக்கா. ஏற்கனவே மூச்சு திணறல் வந்திருக்கு. பேசாம ஓட்டு வீடுதாம்மா, சின்னதா தான் இருக்கான். கொஞ்ச நேரம் என் வீட்டுல இருந்துட்டு போறீங்களா? சரி பாட்டிமா. இப்ப மித்ரனால கார் டிரைவ் பண்ணவும் முடியாது. நாங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டே போறோம். சரி அம்மாடி, பார்த்து கூட்டிட்டு வா. வாங்க மித்ரன், நம்ம கொஞ்ச நேரம் அந்த பாட்டிமா வீட்டுல இருந்துட்டு போலாம். இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது. மது, என் லேப்டாப் மட்டும் எடுத்து வரீங்களா? சரி. இவன் எதுக்கு இங்க வரா? குட் ஆஃப்டர்நூன் சார். நீ காலேஜ்ல மட்டும் விஷ் பண்ணா போதும், இங்க என்ன பண்ணிட்டு நிக்கிற? எதுவும் பண்ணல சார், உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன எதுக்கு நீ பாத்துட்டு போனோம்? விஷ் பண்றதுக்காக வந்தேன். வெளியே நின்னீங்களா? ஏய், என்ன கிண்டல் பண்றதுக்காக வந்திருக்கியா? சேச்சா சார், உங்களை பார்த்துட்டு போலாங்கிறதுக்காக தான் வந்தேன். நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? என்ன சார், எனக்கு பாடம் எடுக்கிற சார் நீங்க, என்னோட ஹெச்ஓடி வேற. உங்களை பார்த்துட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், ஆரஞ்சேன் வை, பள்ளிக்குள்ள எல்லாம் கலண்டு கீழே விழுதுறான். சார், குட் ஆஃப்டர்நூன் சொன்னது ஒரு தப்பா? இங்க பாரு, அன்வான்டா வந்து இந்த பேசுற வேலை, விஷ் பண்றேங்கிறதுக்காக வந்தது. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. மறந்துடாத வித்யா, நீ என்னோட ஸ்டூடெண்ட். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து உன் மனசு கஷ்டப்பட்டுனா அது நான் பொறுப்பு கிடையாது. மறுபடியும் சொல்றேன், நீ என்னோட ஸ்டூடெண்ட், புரிஞ்சுக்கோ. யார் இல்லனா? நீங்க கிளாஸ்க்கு வரும்போது நான் உங்களுக்கு விஷ் பண்றேன் தானே? ஏய், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நான் யாரு என்னங்கறத மறந்துட்டு கண்டதே மனசுல நினைச்சிட்டு இந்த பக்கமா அந்த பக்கமா சுத்திட்டு இருக்க வேலையை வச்சுக்காத பாத்துக்கோ. இவன் வேற அரக்கு இருக்கேன். நான் வீட்டுக்கு போறேனாலும் கேட்க மாட்டான். சார், நீங்க வீட்டுக்கு போனாலும் எங்க வீட்ல இருக்கதா உங்க வீட்ல இருக்கதா ஒண்ணுதான். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் ஹெச்ஓடி ஸ்டூடெண்ட், அப்புறம் ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட். இது எல்லாம் இன்னும் 2 வீக்ஸ்ல முடிய போகுது. ஓஹோ. அப்புறம் நீங்க எனக்கு ஹெச்ஓடியும் கிடையாது, நான் உங்களுக்கு ஸ்டூடெண்டும் கிடையாது. இப்பவே கிடையாதுதான். மாடல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு இனி செம் எக்ஸாம் மட்டும் தானே. யாருக்கு தெரியும் வித்யா, இந்த வீட்ல இருந்து நான் கிளம்ப முன்ன என்கிட்ட இருந்து நீ அடி வாங்கிட்டு தான் போவானா? அதை மாத்த முடியுமா? சார், வித்யா சீக்கிரமாலாம் எதையும் ஆசைப்பட மாட்டான். ஆசைப்பட்டுட்டாள்னா ஆசைப்படுறதுக்கு முன்னமே பல தடவை அதை யோசிப்பா. இது சரியா வருமா, சரிப்பட்டு வராதா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அந்த முடிவே எடுப்பா. அதுக்கப்புறம் போற வழியில எல்லாம் நம்ம போற வழி தப்பு அப்படின்னு யோசிக்க மாட்டான். முதல்லயே மொத்தமா யோசிச்சுட்டு தான் ஒரு முடிவே எடுப்பா. சோ நான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன்னு சொல்ல வரேன். அதான் சொல்றேனே சார், நான் ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சுட்டு தான் ஒரு முடிவே எடுப்பேன். முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஏன்டா இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு பின்வாங்கலாம் மாட்டேன். ஏன் யோசிக்க கூட மாட்டேன். நான் ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு முடிவெடுத்திருந்தானா உன்னை சூஸ் பண்ணிருக்கவே மாட்டேன் ஆதித்யா. பழைய படம் எல்லாம் பார்த்துட்டு வந்து சினிமா டயலாக்கா அடிச்சு விட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன சார், இப்போ உங்க மனசு வருத்தப்படுற மாதிரியோ இல்ல உங்ககிட்ட நான் வேற ஏதாவது சொன்னனா? இந்த இடத்துல சரண்யா இருக்கா, நீங்க இதுல நிக்கிறீங்க. திடீர்னு அவ வீட்ல இருந்துட்டு உங்களை பாக்குறான். நீங்க வேற பக்கத்து வீடு வந்து விஷ் பண்ணா இதே மாதிரி தான் நீங்க பொறுத்து தள்ளிட்டே இருப்பீங்க.
அது விஷ் பண்றவங்களோட மனசை பொறுத்து. பாத்தீங்களா? அப்ப அவனா உங்களுக்கு ஒரு மாதிரி, நானா ஒரு மாதிரியா? இங்க பாரு, இந்த வீட்ல நானும் மித்திரனை மட்டும் இல்ல, இங்கேயே நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பொண்ணா நடந்துக்க பாரு. காலையில மொட்டை மாடியில அங்கேயும் இங்கேயுமா நட போட்டுட்டு இருக்குது, ஈவினிங் ஆனா அங்க சுத்துறது இங்க சுத்துறது. இந்த வேலையெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்க பாத்துக்கா. இது என்னடா வம்பா போச்சு? என் வீட்டு மொட்டை மாடியில, சாரி சார், என் பெரியப்பா வீட்டு மொட்டை மாடியில நான் அங்க நடக்கிறேன் இங்க நடக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரியாதடி, காலையில நான் எக்ஸசைஸ் பண்ற நேரம் உனக்கு நல்லாவே தெரியும். எப்பப்ப வெளியே வரணும் அப்ப எல்லாம் நீயும் வெளியே நிக்கிற. அதான் விஷ் பண்ணிட்டேலாம், கிளம்பு. கிளம்பதான் போறேன். அப்புறம் கைய பிடிச்சி இப்படியே கூட்டு போங்கன்னு சொல்ல போறேன். என்னால என் வீட்டுல இருக்கவே முடியல ஆதித்யா. இப்படியே என் கைய பிடிச்சி கூட்டு போயிடுறியா? என்ன சார், வீட்டுக்கு தான் கிளம்ப போறேன், என்னமா என் கைய பிடிச்சி கூட்டு போங்கன்னு சொன்ன மாதிரியே பேசுறீங்க? ஏய், சார், அடிச்சு பல்லக்கில எல்லாம் கட்டிடுவேன். தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசினா. இவன் இங்க என்ன பண்ணிட்டு நிக்கிறா? ஏ வித்யா. அட வாங்க இன்ஜினியர் சார். என்ன இன்ஜினியர்ஸ் எல்லாம் எங்க வீட்டு பக்கம்? இல்ல, வித்யா என்ன பண்ணிட்டு நிக்கா இங்க? அது வந்து சார், சப்ஜெக்ட்ல ஏதோ டவுட்னு கேட்க வந்தா. பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தா. பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி உங்ககிட்ட எதுக்கு கேட்கணும்? நீங்க மேத்ஸ் தானே? ஆமா சார், ஜிகே யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாமே. ஓ, நீங்க என்ன ரெண்டு பேரும் இந்த பக்கம்? ஏ வித்யா. ஏய், என்னடா அழுதுட்டா நிக்கிறேன்? இல்லண்ணே, கண்ணுல தூசு விழுந்துருச்சு. சரி சரி. அன்பு சார், நீங்க ரெண்டு பேரும் என்ன இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல சார், மித்ரன் இங்க இருக்காரா? அவனை தான் நான் தேடிட்டே இருக்கேன். போன் பண்ணதுக்கு அப்புறமா அட்டன் பண்ணல. ஊர்ல வேற ஏதோ கலவரம் மாதிரி எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. போன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். சித்தி வேற எனக்கு போன் பண்ணி மித்ரன் போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லலான்னு பதறிட்டாங்க. ஆதி சார், மித்ரன் மட்டும் இல்ல, மதுவையும் காணோம். ஆமா, மது அக்காவை காணோம். நான் அதுக்காக தான் பிரியாண்டி தான் டாக்டர் வீட்டுல மது இருக்காளான்னு பார்த்துட்டு வான்னு அனுப்புனாங்க. வர்றது ஒரு வேலைக்கு, பண்றதெல்லாம் வேற வேலை. நான் ஒரு தடவை கத்துனதுக்கே கண்ல இருந்து தார தாரையா கண்ணீர் வருது. இதுல கேம்ப் நடந்த இடம் பக்கமா நான் போய் பார்க்க தான் போறேன். எங்க இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். வாங்கலை, நானும் கேம்ப் நடந்த இடம் பக்கமா தான் போறேன். ஒன்னாவே தேடலாம்லாம். ஷூர் சார். நான் ஒரு முடிவு எடுக்கணும்னு ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சுட்டு தான் முடிவே எடுப்பேன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எடுத்த முடிவுல இருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன். உன்ன மாதிரி பேசுறவங்க எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேன். கிளம்பு. சார் கிளம்பலாமா? போலாம் சார். அப்பா, உங்க முகத்துல இந்த சிரிப்பை பாக்குறதுக்காக தான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். உங்களுக்கு முடியாம போகும்போது என்னால தாங்கிக்கவே முடியல மித்ரன். நீங்க உடைஞ்சு போகும்போது நானுமே உடைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் மதுமிதா. என்ன? என் உயிரை காப்பாத்தி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு தான் டாக்டர். டாக்டர் மதுமிதாக்கு தேங்க்ஸ் சொன்னேன். என்ன மித்ரன், விளையாடுறீங்களா? நான் எதுக்குமா விளையாட போறேன்? என் உயிரை காப்பாத்தினது நீங்க தானே. மூச்சை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே விடுங்கன்னு சொல்றதெல்லாம், யாராவது உடைஞ்சு போகும்போது யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா யார் வேணா இதை பண்ணலாம். அப்புறம் இன்ஹேலருக்கு வேணா நீங்க வரலாம். அது கூட மித்ரன் கார்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுனால டாக்டர் ஆயிட முடியாது. டாக்டர் மதுமிதா, நீங்க என்ன எப்பவோ ஜெயிக்க வச்சிட்டீங்க. டாக்டர் மித்ரன், நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னனே, உங்களால இந்த விஷயத்துல ஜெயிக்க முடியாதுன்னு இன்டைரக்டாவே சொல்லிட்டேன். இருந்ததுக்கு அப்புறமா நீங்க ஜெயிச்சிடலாம். அதுவும் எப்படி? இன்ஹேலர் கார்லயே வச்சுட்டு என் மூலமா எடுத்துட்டு வர வச்சா நான் டாக்டர் ஆயிடுவேனா? மது, நீங்க ஸ்டெதஸ்கோப் கழுத்துல மாட்டி எனக்கு பல்ஸ் செக் பண்ணிட்டீங்க. பல்ஸ் செக் பண்றதுக்கு ஸ்டெதஸ்கோப் மாட்டினது மறந்துச்சு போல. எனக்கு இது வேண்டாம் மித்ரன். இதனால நான் பட்டதே போதும். ஒரு நிமிஷம் மது, அது உங்க கழுத்துல இருந்து இறங்கணுமா இறங்க வேண்டாமான்னு நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்ன ஒரு 5 நிமிஷம் நான் பேசுறதை கேக்குறீங்களா? நான் பேசுறதை கேட்க வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும், என் மனசை எப்படி மாத்த ட்ரை பண்ணாலும் எனக்கு இது தேவையில்லை. இதனால இனியன் கிட்ட இருந்து நான் நிறையவே அசிங்கப்பட்டிருக்கேன். இப்பவும் சொல்றேன் மித்ரன், எனக்கு அவர் மேல வெறுப்பெல்லாம் இல்ல. ஒரே ஒரு தடவை நீ ஆசைப்பட்ட மாதிரி டாக்டர் ஆகுறதுதான் என்னோட கனவும், அதுதான் என்னோட ஆசைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தாருன்னா, இதை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் நானும் இதை என் கழுத்துல மாட்டிருப்பேன். இப்ப என்ன, இனியனுக்கு இதுல சம்மதம் இல்ல, அப்படிதானே? நான் இதை தூக்கி போடும்போது அவருக்கு 1% கூட குற்ற உணர்ச்சியாவே இல்ல. அப்பனா இது நல்லதுன்னு தானே அவர் நினைச்சிருக்காரு. சோ மது, அவர் இறக்குறதுக்கு முன்ன நீங்க டாக்டர் ஆகுறது அவருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் உங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருந்தா நீங்க மறுபடியும் இதை தூக்கி போட மாட்டீங்க தானே? சரி, ஜிமெயில் ஓபன் பண்ணுங்க. எதுக்கு
உங்க லேப்டாப் என்கிட்ட கொடுக்குறீங்க? சொல்ற இல்ல மது, மெயில் ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னேன். இதுல என்ன யோசனை வேண்டி கிடக்கு? மெயில் ஓபன் பண்றதுல என்ன பாமா வச்சிருக்கேன். ம், இன்பாக்ஸ் போங்க. எனக்கு மெயில் சென்ட் பண்றதுக்கு மெயில் ரீட் பண்றதுக்கு எல்லாம் தெரியும். இப்ப இத வேற பாடம் எடுக்கணுமா? அதுல இனியன் சஞ்சய் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. என்ன மெயில் சொன்னீங்க? இனியன் சஞ்சய் 95@gmail.com. பொறுமையா, உங்களுக்கான பதில் அந்த மெயிலே இருக்கும். இனியன்கிட்ட இருந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கு. அதுவும் இனியன் இறந்து போகும்னு உங்களுக்கு மெயில் வந்திருக்கு. மொத்தமா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை தூக்கி போடலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுங்க. என்னை நீ பிரிந்திடும் நொடிகள், எனக்குள் 100,000 வலிகள், நம் கனவெல்லாம் சிதைந்தது கண்ணில். தொடக்கத்தை மட்டும் பார்க்க கூடாது மது, மொத்தமா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. உன்னருகில் மலர் போல் இன்று மலர்ந்தேனே, இன்று தனிமையில் இருந்தேன். உன்னருகில் மலர் போல் இன்று மலர்ந்தேனே, இன்று தனிமையில் இருந்தேன். கனவே உன்னை வந்து சேர நான் இங்கு வர ஒன்று கேட்டேன். என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவினில் வாழ்ந்திடுவேனே. மித்ரன், இனியன் உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. இது ஏதோ தேவையில்லாத மெயில்னு நான் அந்த டைம்ல இதை ரீட் கூட பண்ணதில்ல. எப்போ இனியன் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதோ, அதுவும் அன்னைக்கு கேம்புக்கு வந்து இனியனோட மெயில் அப்புறம் உங்களோட மாமனார் நேம் எல்லாம் சொன்னீங்களே, அதுக்கப்புறம் தான் இந்த மெயில் எல்லாம் நான் ரீட் பண்ணேன். அவர் இறந்து போகிறதுக்கு முன்னமே நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒண்ணுமே இல்ல, உன் கனவெல்லாம் நனவாக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு மது. அவர் சொல்ற நிலைமையிலயும் அன்னைக்கு இல்ல. இப்போ நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க? என்னை நீ பிரிந்திடும் நொடிகள், எனக்குள் 100,000 வலிகள், நம் கனவெல்லாம் சிதைந்ததை கண்முன் கண்டேன் அன்பே. தூக்கி போட போறீங்களா இல்ல அவர் ஆசைப்பட்டதை நிறைவேற்ற போறீங்களா?